அசிரிரி, குரல் உண்டு உருவம் இல்லை, த வாய்ஸ். ஒரு பாயிண்ட் பார்க்கலாமே. அதாவது யார் சிறந்த கணவன், யார் சிறந்த மனைவி அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணாக்க, பெரும் பணம் படைத்தவனா, இல்லை அழகானவனா, வலிமை மிக்கவனா, நல்ல பதவியில் இருக்கிறவனா அப்படின்ட்டுலாம் பார்த்தாலோ, இல்லைன்னாக்கா அதே மாதிரி மனைவி கிட்டக்க சில ட்ரைட்ஸ்லாம் தேடி பார்த்தாலோ, எது நல்ல பதிலாக இருக்கும் அப்படின்னா, புரிஞ்சுக்கிற கணவன், புரிஞ்சுக்கிற மனைவி. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப். அதுதான் சிறந்த பாயிண்டாக இருக்கும். அதே மாதிரி தான் கடவுள் கிட்டக்க யாரு சிறந்த பக்தன் அப்படின்னாக்க, என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் தான் நல்ல பக்தன் அப்படிங்கிற பதிலும் வரும். அதாவது கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரோ, எதுக்காக நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிறாரோ, அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்மளோ பிளான் பண்ணணும், திட்டமிடணுமே தவிர, என்ன தேவையில்லாமல் டெஸ்ட் பண்ணுறான், இல்லைன்னாக்கா இல்லாமல் தொந்தரவு கொடுக்குறான், இப்படியே நம்ம புலம்பிட்டு இருந்தாக்க அது கரெக்டான பாயிண்ட் கிடையாது. அப்படி இல்லையா, நான் ரொம்ப பக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி ப்ரே பண்ணுறேன், என்ன எதுக்கு சோதிக்கிறாருன்னே தெரில அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறதோ கரெக்டான விஷயம் கிடையாது. அப்போது கடவுளை புரிஞ்சுக்கிட்டு என்ன எதிர்பார்க்கிறார் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் பக்தியோட நம்ம ட்ராவல் பண்ணாக்க நம்ம கடவுளை அடையலாம். அதாவது பக்தியும் இருக்கணும், கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கையும் இருக்கணும், கடவுளை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸியானாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணலாம்ல. விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா கடவுளோட பார்வையில் இது ஏன் நடந்தது அப்படின்னு அவர் தரப்பு விளக்கமா இதை நம்ம வச்சுக்கலாம். நீ யாருப்பா அவரோட சார்பில் விளக்கம் கொடுக்கறது அப்படின்னாக்க, இந்த கேள்விகள், நிறைய கேள்விகள் என்கிட்ட இருந்தது. அப்போது நான் மனசில் கேட்கும்போது எனக்கு விளக்கங்கள் கிடைக்க இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. சராசரி மனிதனால் இருந்து என்னால் பதில் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள், நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்க தொடங்கின உடனே இதுதான் அவரோட பதிலாக இருக்கணும், அவர் தரப்பு வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது புரிய வந்தது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு வேடன், ஒரு ஹண்டர் காட்டுக்குள்ளே போய் சிங்கத்தை நான் அப்படி பிடிச்சேன், இப்படி பிடிச்சேன், இல்லைன்னா இப்படி சுட்டு பிடிச்சேன் இப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் சிங்கத்து தரப்புலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம கேட்காத வரைக்கும் சிங்கம் எவ்வளோ வீரமானது, பலசாலியானது அப்படின்னு நம்மளுக்கு புரிய போகிறதே கிடையாது. அப்போது சிங்கத்து தரப்பு வாதத்தையோ விளக்கத்தையோ நம்ம கேட்டாதான் இதில் யாரு பெரிய நபர், வேடனா இல்லை சிங்கமா, எது வீரம் மிக்கது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிய வரும். அப்போது இன்னொரு தரப்பு, கடவுளோட தரப்புல என்ன விஷயம், இல்லைனாக்கா அவர் எப்படி சிந்திப்பார், இல்லைன்னா எதுக்காக இதை ஒரு வேலையை பண்ணார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அவர் சார்பில் அவரை மாதிரி நம்ம திங்க் பண்ணுறதோ, இல்லை அவரோட நிலைமையில இருந்து நம்ம யோசிச்சாதான் நம்மளுக்கு புரிய வரும். அது மாதிரி உள்ள விளக்கங்கள் இதை மாதிரி எனக்கு உணர்த்தப்பட்டது. அதைத்தான் நான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது பக்தனா இருக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இதே ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், கடவுளே என்னை ஏன் சோதிக்கிற, இல்லைன்னா என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு நம்ம கேட்போம். இது புரிஞ்சுக்கிட்டோம், கடவுளோட செயல்பாடுகள் தெரிஞ்சிடுத்து, நம்ம யார் கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடுது அப்படின்னா நம்ம என்ன கேட்கலாம், கடவுளே நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு, நான் திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், தண்டனையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னாக்கா அடுத்த தடவை நான் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல போனாக்கா, கொடுக்குற தண்டனையாக ஏற்றுக்கிறது, என்ன தப்புக்கு இந்த தண்டனைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த தடவை நம்ம அதே தப்பை பண்ணாமல் இருக்கிறது. ஸோ ஒன்று பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறது, இன்னொன்று கரெக்டிவ் ஆக்ஷன். இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், எனக்கு தெரிஞ்சிருத்துனாக்கா நான் அந்த தப்பான பாதையில் போகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள பாயிண்ட். அப்போது நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாமே தண்டனையா அப்படின்னாக்கா இல்லை, 2 வகைப்படும். ஒன்று தண்டனை, இன்னொன்று சோதனை. அதாவது தண்டனை அப்படின்னாக்க ஏற்கனவே நம்ம தப்பு ஒன்று பண்ணியிருப்போம், அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சோதனை அப்படின்னாக்க நீ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான டெஸ்ட். இது இது தப்புன்னதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடையாது, கஷ்டமான ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டில் நீ எப்படி பாஸ் ஆகி வெளில வர அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உண்டானது சோதனை. சோதனை நான் ரொம்ப கஷ்டமானதாக இருந்ததுன்னாக்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வெளில வந்துட்டோம் அப்படின்னாக்க சாதனை அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். அப்படி இல்லைன்னாக்க அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதோ, இல்லைன்னாக்க வேறு வழியில் நம்ம அதை டிவியேட் ஆகி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு தடவை அட்டம் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் வருது. உதாரணத்துக்கு வச்சுப்போமே, ஜூன் மாதம் ஒரு டெஸ்ட் கொடுக்குறான். அப்போ அந்த டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃபேஸ் பண்ணி ப்ராப்பராக திங்க் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம் அப்படின்னாக்க
சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாக்க நம்ம சாதனை படைச்சதா வச்சுக்கலாம். இல்லை அந்த டெஸ்ட்டையே நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க, தள்ளி போடுறோம் அப்படின்னாக்க, திருப்பி ஜூலை மாதமோ இல்லைனாக்க அந்த காலகட்டம் அதே சிமிலர் டைம் எப்படி வருதோ அப்போ அதை திருப்பி கொடுத்து அந்த டெஸ்ட்டு திருப்பி நம்மகிட்டே வரும். ரீடெஸ்ட்னு வச்சுக்கலாமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணவே இல்லை, அதனால் செகண்ட் டைம் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அப்போவும் நம்ம தப்பிச்சு போயிடலாம். அப்போனா திருப்பி வரும். இது மாதிரி பல தரம் ஒரு டெஸ்ட்டு கொடுக்கப்படும், அதாவது சோதனை. ஆனால் அந்த சோதனையிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வேற எதையும் குறுக்கு வழியிலையோ இல்லைனாக்கா அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, அந்த இது நம்ம டெஸ்ட்டே எடுக்கலை அப்படின்னு கணக்கில் வாழ்நாள் முடியும் போது அதை அந்த பரீட்சையை எழுதலை அப்படின்னாக்க அது பெண்டிங் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்படி ஒரு டாபிக் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம் வருது, காலேஜில் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. அன்னைக்கு காலையில் தலைவலி வருது. இப்போ அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம், எக்ஸாம் அட்டன் பண்ணோம், திரும்பி வரணும். அப்போ தலைவலியோட இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த பர்டிகுலர் நபர் பெயின் கில்லர், அதாவது அனாசினோ மெட்டாசினோ வலி நிவாரணி மருந்து எடுத்துட்டாக்க வலி தெரியாது. இப்போ போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறாரு அப்படின்னாக்க, இந்த ஒரு தண்டனையோ சோதனையோ எதுவோ அதை அப்புறம் பின்னால் பார்க்கலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோ பைபாஸ் பண்ணுறதுக்கோ அட்டன் பண்ணதுனால இந்த தலைவலி இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் பொதுவான கருத்து என்னன்னாக்க, தலைவலி வந்ததுன்னா தலைவலி மருந்து எடுத்துக்கிட்டாக்க தலைவலி சரியாயிரும் அப்படின்ட்டு. இல்லை, தலைவலி அப்படிங்கிற ஒரு உபாதையை கொடுக்கும்போது, கர்மா அடிப்படையில் கொடுக்கும்போது அதை தவிர்த்துட்டு நம்ம மருந்து சாப்பிட்டு அதை உணராமல் நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். அப்போ இந்த எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் அனுபவிக்கணுமோ அது இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்கோம், இல்லைன்னா ஒத்தி வச்சுருக்கோம், இல்லைனாக்கா தவிர்த்திருக்கோம் அப்படின்னு ஒன்றா வச்சுக்கலாமே தவிர அது திருப்பி வராமல் இருக்கவே இருக்காது. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பெயின் கில்லர்ஸ் நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. அவங்களோட வாழ்நாள் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இதே ஒரு கடுமையான நோயோ இல்லைனாக்கா ஹாஸ்பிட்டலைசேஷன் நடந்து அந்த வலி வேதனையை அவங்க உணர்கிற மாதிரி வந்துடும். அப்போ நான் வலி நிவாரணிலாம் எடுத்துக்கூடாதா, பெயின் கில்லர் எடுத்துக்கூடாதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. ஓகே, இது கர்மா அடிப்படையில் நீ சொல்கிற அப்படின்னு சொன்னாக்க, ஆமாம், கர்மா அடிப்படையில் கொடுக்கப்படுற கஷ்டங்களை நம்ம இப்போ ஏற்றுக்க முடிஞ்சாக்க அப்போவே ஏற்று கழிச்சிட்டுறது பெட்ரு. உதாரணத்துக்கு நைட்டு படுத்துக்கு 9 மணிக்கு தலைவலி வருது, பேசாமல் ரெஸ்ட் எடுத்து படுத்துறது பெட்டர். இல்லை தாங்க முடியாத தலைவலி அப்படின்னாக்க, தாங்க முடியாத தலைவலினாலும் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டாக்க அதை நம்ம தவிர்க்கிறோமே தவிர திருப்பி இந்த வலியும் வேதனையும் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்தே தீரும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சரி, அப்படி இல்லை அப்படின்னாக்க மற்ற நார்மலாக மெடிக்கல் சயின்ஸ் படி நீங்கள் பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சயின்ஸ் சொன்னால் தான் நான்லாம் கேட்பேன், நான்லாம் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்குது. நான்லாம் படித்தவன், இதெல்லாம் கர்மா தியரி இல்லை இந்த குருமா மாதிரிலாம் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த சயின்ஸ் படி பார்க்கலாம். அதில் என்ன விளக்கம் கொடுக்கப்படுது? ஒரு வலிங்கிறது ஒரு நோய் கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனை பாடியில் இருக்கிறதுனால அந்த வலி உணர்த்தப்படுறது. அதாவது இட்ஸ் அ சிம்டம், நாட் அ டிசீஸ். தலைவலியோ காய்ச்சலோ இது என்னன்னாக்க ஒரு சிம்டமே தவிர இது ஒரு நோய் கிடையாது. அப்போ நீங்க இந்த தலைவலியோ காய்ச்சலுக்கோ உண்டான மருந்து மட்டும் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்க, நரம்பு சிக்னலை மூளைக்கு அனுப்பாம தடுக்கப்படுறது. அதாவது பிரெயின் ஃபீல் பண்ணலை இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியல, அதனால அந்த தலைவலி அது கொடுக்கல, இல்லைன்னா ஃபீவர் கொடுக்கல. அப்போது ஃபண்டமெண்டலாக என்ன பிரச்சனையோ அதை தீர்க்காம சிம்டமை மட்டும் நம்ம ஹைட் பண்ணுறோம், மறைச்சி வைக்கிறோம். அப்படி தானே? இதுதானே சயின்ஸ். அப்போது அடிப்படையில் என்ன இருக்குது? உள்ளூர எதையும் ஒரு கேல் பிளாடரோ இல்லைன்னா கிட்னியோ ஃபெயில் ஆகிட்டு இருக்கலாம், அது ஒரு தலைவலியாக ஒரு சிம்டமாக கொடுக்கலாம். ஆனால் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு பதிலோ இல்லைன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு பதிலோ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பெயின் கில்லர் சாப்பிட்டு அந்த வலி இல்லைன்னு நம்மளா நம்ப வைக்கிறோம் மூளையை. ஓகே, இப்போது இந்த கர்மா அப்படிங்கிறது அந்த கிட்னியில் இருக்கிற பிரச்சனையாக வச்சுக்கோங்க. அப்போது அந்த கிட்னியில் இருக்கிற பிரச்சனையை வந்தது அப்படின்னாக்க, இந்த தலைவலி மூலமாகவோ நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னாக்க கிட்னிக்கு அந்த பெயின் போகாது. அப்படி இல்லை, தலைவலியாக வரும்போதெல்லாம் நான் டேப்லெட் எடுப்பேன், ஒரு மாத்திரையில் சரியாகலைன்னா 2 மாத்திரை சாப்பிடுவேன், 3 மாத்திரை சாப்பிடுவேன், இந்த மருந்துக்கு பதில் அது ஆக்ஷன் 500னாக்க இன்னும் சூப்பராக கேட்கும் அப்படின்லாம் நம்ம அட்டம் பண்ணோம்னா எஃபெக்ட் இருக்குமானாக்கா கண்டிப்பாக தற்காலிகமாக அது எஃபெக்ட் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அந்த அடிப்படையில் உள்ள பார்ட்,
உறுப்பு, அதாவது கிட்னியோ, கால் பிளாடரோ அதில உள்ள பிரச்சனைகள் பூதாகரமா ஆயி, ஒரு பர்ட்டிகுலர் டே அதோட வலி தாங்க முடியாம, இதே வலிய மொத்தமா ஒரே நாள்ல நம்ப அனுபவிக்கிற மாரி வந்துரும். அப்ப நான் எக்சர்சைஸ் பண்றவங்கலாம் ஹெல்த்தியா இருக்காங்களே அப்படின்னு கேட்டாக்க, ஆமாம். எக்சர்சைஸ் பண்ணும்போது உடல்ல ஒரு வலி ஏற்படத்தானே செய்யுது. அந்த வலி மூலமா அவங்களோட கர்மாவ கழிக்கிறாங்க. சுகமா வீட்ல டிவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிடுறதுக்கும், ஜிம்ல போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றதும் சிமிலரா கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது கை, கால்லாம் நரம்பெல்லாம் இழுத்து பெயின் வந்து கை, கால்லாம் டயர்ட் ஆயி வரும்போது, அந்த கர்மா கழிக்கப்படுறது. அல்ல எப்படி பார்த்தாலும் சரி, வலி மூலமா கழிக்க வேண்டிய கர்மாவ வலி மூலமா மட்டும் தான் கழிக்க முடியுமே தவிர, மருந்து சாப்பிட்டு நான் கழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நான் பணக்காரன். அதனால நான் வந்து டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு பதில், நான் வந்து ஒரு ஆள என்கேஜ் பண்ணியிருக்கேன். ஃபிட்னஸ் ட்ரெய்னர் வச்சிருக்கிறேன், ரன்னர் வச்சிருக்கேன். அவன் வந்து எனக்கு பதிலா அந்த ட்ரெட்மில்ல ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுவான் அப்படின்ற மாரி இருக்காது. அதாவது பைபாஸ் பண்ற மாரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னாக்க, அத மாரி சிஸ்டம் ஒண்ணு கிடையாது. எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும், அவனோட ஹெல்த்துக்கு அவன் தான் ட்ரெட்மில்ல ஓடணுமே தவிர, பக்கத்து வீட்டுக்காரன ஓட வைக்க முடியாது. இல்லன்னா நண்பன ஓட வைக்க முடியாது. மகனோ, மகளோ கூட ஓட வைக்க முடியாது. அவங்கவங்க கர்மா, அவங்கவங்க வலி, அவங்கவங்க வேதனை, அவங்க தான் கழிச்சே தீரணும். வேற வழியே கிடையாது. அடுத்த கேள்வி வரும். தலைவலி வந்துடுச்சு, பரீட்சை எழுதணும், பஸ்ல டிராவல் பண்ணணும், எழுதணும், திருப்பி வேற வரணும். அப்போ மருந்து சாப்பிடாம நான் என்ன பண்றது? அப்படிங்கிற கேள்வி வரலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். மருந்து சாப்பிடுறேன். பின்னால நீ இந்த தலைவலிய குடு. நான் எப்போ ஃப்ரீயா இருக்கேனோ குடு. நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள ப்ரே பண்ணலாம். இல்ல மருந்து சாப்பிடாமலே கூட இந்த ப்ரே பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பாக அதுவுக்கும் வழி இருக்கு. அப்போ உடனே குறைஞ்சிரும். ஆனா இன்னொரு நாள் எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்போ அந்த தலைவலி வரும். இது பிராக்டிகலாவே நான் செக் பண்ணி பார்த்த உண்மை. அப்படி இல்லனாலுமே மருந்து சாப்பிட்டுட்டு நீங்க மருந்துனால தான் இது க்யூர் ஆச்சுன்னு கூட வச்சுக்கிட்டு, ஆனா வேண்டிக்கிறது மட்டும் நீங்க இன்னொரு நாள் வந்து இந்த வலிய குடுத்து கர்மாவ கழிச்சிடு அப்படின்னு சொன்னாக்க, அது நடந்து முடிஞ்சிரும். இத யார்கிட்ட சொல்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மனசுல நீங்க நினைச்சாலே போதும். கடவுளுக்கு தெரிய வரும். உண்மையான பக்தி. திருப்பி நான் சொல்றேன். கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஆனா நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னாக்க இதெல்லாம் நடக்காது. கடவுள உண்மையா நம்பி, நீங்க ப்ரே பண்ணி வந்தீங்க அப்படின்னாக்க, லாஜிக்கலாவும் தெளிவான மனசோடும் இத வேண்டினீங்கன்னா, இது நடக்கும். இது நான் பிராக்டிகலா நான் பார்த்த உண்மை. இதுக்கு 100% இத ஃபாலோவும் பண்ணி சில சமயங்கள்ல வெளிலயும் வந்திருக்கோம். அதனால அத சொல்றேன். சரி, இன்னொன்னு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஏங்கிற நபருக்கு தலைவலி. பி வந்து அவரோட தம்பி இருக்கிறாரு. அண்ணனோட தலைவலிய தம்பி வாங்கிக்கலாமா? அப்படின்னாக்க, அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ஸ்டோரிக்கோ, இந்த கான்செப்ட்டுக்குள்ள போகும்போது அசிரிரி மீண்டும் ஒலிக்கும். த வாய்ஸ் வில் ரிட்டர்ன்.